குஜராத்திலேயே பாஜக ஆட்டங்கண்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு 3 காரணங்களை 3 நிகழ்வுகளை சுட்டி காட்டி அப்படி சொல்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ராஜ்புட் சமூகத்துக்கு எதிராக அந்த மத்திய அமைச்சர் ரூபாலா சொன்ன கருத்து அது அந்த சத்திரிய சமூகத்து மத்தியில் ஒரு பெரிய அளவில் எதிர்ப்பை கிளப்பியிருக்கு. அவரை நிறுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதை மீறி பாஜக நிறுத்தியிருக்கு. மாநிலம் முழுவதும் அது ஒரு பெரிய பிரச்சனை கிளப்பியிருக்கு, மற்ற மாநிலங்களுக்கும் பரவியிருக்கு. இது ஒரு காரணம். இந்த தோல்வி பயத்தில் 2 வேட்பாளர்கள் நாங்கள் தேர்தலில் நிற்கலன்னு சொல்லிட்டு விலகியிருக்காங்க. இதையும் சுட்டி காட்டுறாங்க. இதில் 3வது அம்சம் முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால், காங்கிரஸும் ஆம் ஆத்மி கட்சியும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 12 விழுக்காடு வாக்குகளை வாங்கி ஆம் ஆத்மி காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்திருக்கு. காங்கிரஸ் 24 தொகுதியிலையும் ஆம் ஆத்மி 2 தொகுதியிலையும் நிற்குது. இது பாஜகவுக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்துருக்கு அப்படி தான் பார்க்குறோம்.